வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நம்ம இன்றைக்கி எம்மியான பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லேயே செய்ய போகிறோம். சரிங்களா? ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஒரு 3 பட்டை இருக்க மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் அது கூட ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 போட்டுக்கோங்க. இது வந்து 1/2 kgக்கான பிரியாணி நான் சொல்கிற ரெசிபீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பட்டை பாக்கெட்டில் வேறு என்னென்ன வரும், அந்த ஸ்டார் வரும் இல்லையா, அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா அது ஒன்று போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 4 போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி ஒன்று. இவ்வளோ தான். ஓகேங்களா? இது போட்டு முடித்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயம் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. 1/2 kg எடுக்கலனா ஒரு 4 பெரிய வெங்காயமாக பார்த்து அரிஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நம்ம போடுறோமோ அதுதாங்க டேஸ்ட்டு. எப்பயுமே பிரியாணிக்கு அப்போது வெங்காயம் நிறைய போடணும். தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்ப்போம். சரிங்களா? நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? பிரியாணி டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓகேங்களா? இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணாடி பதத்தை விட நல்லா வதங்க வேண்டியது வரும். நல்லா வந்து தீஞ்சு போன மாதிரி இருக்கணும் குறிப்பாக சொன்னால். சரியா? நல்லா இது மாதிரி தீஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டே வரும் பிரியாணிக்கு. ஓகே, இது மாதிரி தீஞ்ச இந்த கலர் வருது இல்லையா, இந்த டார்க்கான கோல்டன் கலர், அது வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லா நைஸாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சரிங்களா? இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணுங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம், அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு. சரிங்களா? போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் செய்கிற பிரியாணி சின்ன பசங்க கூட ரொம்ப சின்ன பசங்க தான் மோஸ்ட்லி என்ன சொல்ல, அவங்களுக்கு தான் காரம் கொஞ்சம் இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான காரத்தோடு செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த புதினா இலையும் கொத்தமல்லி லீஃபும் போட்டுருங்க அது கூடயே. சரிங்களா? போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கும் ரொம்ப காரமாக இருக்காது, குட்டீஸும் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா. சரிங்களா? இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது 3மே வந்து நல்லா வதங்கணுங்க. சரியா? நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு அதான் நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட உடனே அது கூட கொஞ்சம் ஒரு 3 தக்காளி இல்லைனா 2 தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க. சரிங்களா? இதையும் நல்லா வதக்கணும். வதக்கத்தில் தான் பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. சரிங்களா? இட்ஸ் டேக் சம் டைம். ஓகே, இது நல்லா வதங்கி வருது பாருங்கள். ஓகே, நல்லா வதங்கி வரும்போது என்ன பண்ணணும், இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, ரொம்பலாம் போட வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். சரிங்களா? நிறைய போடணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பேக்கெட் 12 ரூபா பேக்கெட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 டைம் இல்லைனா ஒரு 4 டைமாவது இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு பேக்கெட்டையே. சரிங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நார்மல் அது என்னது, நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் தயிர் ஊற்றணும். சரிங்களா? அது எடிட்டிங்கில் கட் ஆகிருக்கு. அது நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், தயிர் போடணும். நல்லா கட்டி தயிராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தயிர் போட்டோடனே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். சரியா? அது நல்லா தயிர் கூட மிக்ஸ் ஆகி எண்ணெய் வந்து மேலே தனியாக பிரிஞ்சு வருங்க. வதக்க வதக்க நம்ம பிரியாணி கடையில் பார்ப்போம்ல, அது மாதிரி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்கனை ஆட் பண்ணுங்கள். என் பாப்பாவுக்கு லெக் பீஸ் பிடிக்குன்றதுனால லெக் பீஸ் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை போட்டுட்டு இந்த சிக்கனு எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். இதில் சிக்கனும் நல்லா வதங்கணும். சிக்கன் வந்து என்ன சொல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது வதங்கணும். நல்லா வதங்கி அது வந்து என்ன சொல்ல, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் சிக்கனில் வதக்கும் போது. சரி, அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் அதையே பார்த்துட்ருக்காதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நார்மல் ரைஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். சரியா? பிரியாணி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, இது நார்மல் ரைஸில் நீங்கள் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளறி சைட் பை சைடாக இதை கிளறி கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? ஸ்டார்டிங் அப்போவே நீங்கள் என்ன பண்ணிங்க, நல்லா வாஷ் பண்ணி அந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அது கொஞ்சம் நேரம் அப்போ நம்ம இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அது நல்லா ஊறிட்டுருக்கும். சரிங்களா? இந்த தண்ணி அதுக்கப்புறம்
தண்ணி எண்ணெய் மேலே மிதங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக என்ன பண்ணணும், லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கணும். கொதிக்கும் போது அரிசி நார்மல் அரிசியே வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே அரிசிக்கு எவ்வளோ டம்ளர் ஊற்றுவீங்க, ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கிளாஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வேறு எதுவுமே இல்லை. நம்ம நார்மல் ரைஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணியாச்சு, லெமன் சேர்த்தாச்சு. வேணும்னா உங்களுக்கு நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடே நான் போட்டுட்டேன். அதாவது நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்கன்னா நான் 2 விசில் தான் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எடுத்து பண்ணும்போதே நல்லா உதிரியாக நல்லா ஜூஸியாக வந்துடுச்சு. சரிங்களா? எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்டில் கேட்டிருக்கேன் மேடம் கிட்ட, நீங்களே கேளுங்க. பிரியாணி எப்படி இருக்குது இருங்க, அவங்களோட ஆடியோ போடுறேன். அருமையாக இருக்கா? ஓகே, சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் இருக்கும், காரம் இருக்காது.